யோ ஜிடி மாமா எங்க ஊர் ஆளையே காரணம் நான் கூட பயந்தே போயிட்டேன். என்னங்கடா இது T20 வேர்ல்ட் கப் ஸ்கோர்ல பாலிடிக்ஸ் இல்லாம நம்ம ஜிஜி மாமாவும் அகர்கரும் டீம் எடுத்துருக்காங்களேன்னு பார்த்தா ட்ரோ வந்துட்டாங்கல்ல. நியூஸ் ஆர்கனைசான ஓடி சீரியஸ்க்கு ஸ்கோரை தூக்கின்னு வா 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 என்ன மாதிரி டீம் எப்போடைய எல்லாம் யோசிச்சு யோசிச்சு கேப்டன் சாருக்கு ப்ராப்ளமே வராம ஒரு டீம் எடுத்திருக்காங்க. எப்போ செல்ல குட்டி ஜிஜி மாமாவுக்கும் அகர்கருக்கும் மாஸ்டர் மைண்ட் நியூஸ் ஆர்கனைசான ஓடி சீரியஸ்க்கு இந்தியன் டீம் ஸ்கோர் வந்ததோ நான் கூட சரியா பார்க்கல. எப்படியோ கேப்டன் கில்லோ ஸ்ரீயாசும் திருப்பி வந்திருப்பாங்க. ஆனாலும் நம்ம பையன் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போதான் அவர் 100 போட்டிருக்காப்ல. விஜயசாரை ட்ரோஃபில நம்பர் 4ல வந்து கலக்குன்னு கலக்குறாப்ல. பிரச்சனையே இல்ல, தலைவர் ஸ்கோர்ல இருப்பாருன்னு அசால்ட்டா விட்ட. கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா பார்த்தாதான் தெரியுது சின்னவன் பேரே போடாத பத்திரிக்கை அடிச்சு வச்சிருக்காங்க இவங்கன்னு. அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது. ஜிஜி மாமா நாகர்கர் ஆர் பேக். என்னதான் ஸ்ரேயசைய ஸ்கோர்லயே இருந்தாலும் அவருக்கு ஃபிட்னஸ் இஷ்யூ இருக்கு நீங்களே போட்டிருக்கீங்களே. அவருக்கு பேக்கப்பா வச்ச ருத்ராஜை எடுத்து ஸ்கோர்ல வச்சிருக்கலாம் நீங்க கேட்கலாம். ஆனா அங்கதான் ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. தலைவர் கேப்டன் சுப்மான் கில் திரும்ப வந்துட்டாப்ல. ஸ்ரேயா சேருக்கு பேக்கப்பா ருத்துவா எடுக்கிற நீங்க எடுத்துட்ட. ஒருவேளை கேப்டன் கில் சர்ட்டு இந்த சீரியஸ் சரியா போலன்னா எதுக்குடா இந்த கில் ருத்ராஜ் கெய்க்வாடு செம்ம ஃபார்ம்ல இருக்காப்ல. அவரும் ஓப்பனிங் ஆடுவாப்ல. அவரையே ஆட வைங்கடான்னு நீங்க கேப்பீங்களோன்னா அதான் ஸ்குவாட்ல ஓபனர்ஸ் பேக்கப் இருந்தா தானே ஆட வைக்க சொல்லி கேட்பீங்க. ஸ்குவாட்ல இல்லாம தூக்கிட்டா எவனை வச்சு ரீப்ளேஸ் பண்ண சொல்லி கேட்பீங்க. என்ன ஒரு மாஸ்டர் மைண்டடா என் செல்லக்குட்டி ஜிஜி மாமாவுக்கோ அகர்கர் சாருக்கோப்பா. ஏண்டா இந்த வண்ணம் வச்சானங்களை வச்சு நீ எப்படா டீம் இந்தியா ஜெயிக்க போகுது? எதுக்குடா இப்படி கில்லுக்கு பின்னாடி சொம்ப தூக்கி நாள் நினைக்கிறீங்க? இப்ப வந்துடுவாங்க. போல சீரியஸ் 2 பேரும் இன்ஜுரியில இருந்தாங்க. அதனாலதான் இவங்க 2 பேரும் ஆடினாங்க. இப்போ வந்துட்டாங்க, அவங்க தான் ஆடணும். ஏண்டா இதே கதை தானே முகமது ஷமிக்கும். முகமது ஷமி இன்ஜுரியால தானே வெளியே போனாப்ல. இப்ப அவர் வந்த உடனே ஹர்ஷித் ராணாவை தூக்கி போட்டு அவரு தானே உள்ள எடுத்திருக்கணும். ஆனா ஹர்ஷித் ராணாவை வெளியே எடுக்க மாட்டாப்ல. அவரை பேக்கப் பண்ணி இப்ப நல்ல பாலராவும் ஆக்கிட்டாப்ல. அதை ஒத்துக்கிறேன். ஏன் அது பேக்கப் ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு SSV ஜெய்ஸ்வாலுக்கு கொடுக்க முடியாதா? பாவண்டா 2 பேரும் கிடைச்ச அந்த கொஞ்சம் சான்ஸ்ல கூட ஒரு 100 அச்சும் டிராப் பண்றீங்கன்னா டேய் யார் நீங்க? இதே மாதிரி தான் T20ல ஆஸ்திரேலியா ஒரு செஞ்சுரி அடிச்சாப்ல டிராப் பண்ணிட்டாங்க. உங்க கேப்டன் சாருக்கு நியூசிலாந்து சீரியஸ் மட்டும் சரியா போல அடிக்கிற அடியில் அவுத்து விட்டு ஓட போறீங்க நீங்க. அப்புறம் கிரிக்கெட் கண்டென்ட் ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட்னா ஏன் சப்போர்ட்டே பண்ண மாட்டிருக்கீங்க? இருங்கடா, நானும் நம்ம கார் வாங்கின தம்பி மாதிரி ஃபேமிலிஸ்ல 2 ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தூக்கின்னு வரேன். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா சப்ஸ்கிரைபும் பண்ணுவீங்க, ஃபாலோவும் பண்ணுவீங்க நீங்களே.